அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான துலாம் ராசியில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிங்க. இந்த நிகழ்வு நவம்பர் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். செய்யும் வினைகளுக்கேற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். எல்லா விஷயத்தையுமே இந்த மகர ராசிக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே தன்னுடைய சொந்த திறமையால் மட்டுமே எல்லாத்தையுமே ஜெயிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கமே தவிர யாருடைய உதவியும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. தன்னம்பிக்கை மிக்கவர்கள், துணிச்சல்சாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாத்தையுமே பார்த்து பொருத்தம் பண்ணுறாங்கன்னா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். கடந்த சில காலகட்டங்களில் அந்த தொழில் ரீதியாக நிறைய தடைகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, நிறைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே தேக்க நிலையில் இருக்குது. கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லாமே அப்படியே முடங்கி போயிருக்குங்க. சரியான விதத்தில் லாபம் அப்படிங்கிறதுல எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாமே எதுவுமே சரியான டைமில் கிடைக்கவே இல்லைங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி மறுபடியும் நடுத்தடத்தில் நிற்கிற மாதிரிங்க. என்னால் இந்த பக்கமும் வர முடியல, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வர முடியல, அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியல. இதுக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுன்னு யோசிச்சிங்கன்னா, அந்த 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சிங்க, தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. எந்த இடத்துல நின்று போச்சோ அதையும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வியாபார ரீதியாக பல யுத்திகளை கையாண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அடிக்கடி வெளியூரோ அல்லது வெளிநாடோ போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக எல்லா வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ எது யாரெல்லாம் உங்களை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை செஞ்சு காட்டக்கூடிய காலகட்டங்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள், ஒரு இடத்துலேருந்து பிஸ்னஸை இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது பிஸ்னஸை இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கூட இந்த நேரத்தில் இருக்குங்க. வேலை ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேங்க, வேலை அப்படிங்கிறது ஒன்றும் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக தான் போயிட்டு இருந்ததுங்க, நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தது. என்ன நடந்துச்சுன்னு தெரியும், திடீர்னு என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு வேலையை தேடி அலைஞ்சிட்ருக்கேன். புதுசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல சேலரி ஒன்று அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கூட இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய முயற்சி பிரதிபலன் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு உண்டான முயற்சி, கொஞ்ச நாள் போய் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. இங்கே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்தரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பாஸ்போர்ட் விசா எல்லாமே கிடச்சிச்சு, இந்த ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது, இழுபறியாகவே இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். கண்டிப்பாக அரசு துறையில் நீங்கள் தேர்வு அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமண தடைகள் ஆகிட்டே இருக்குங்க, கரெக்டான விதத்தில் அமைப்புகள் வரமாட்டேங்குது, இதனால் குடும்பத்தில் மன உளைச்சல்கள், தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான யோகங்கள், பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேர்வதற்கான தருணமாக இருக்க போதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது மாறி 2 பேரும் டிவோர்ஸ் கண்டிஷனில் போனவங்க கூட கட்டாயமாக இந்த பிரச்சனை எப்படியாவது பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு
திரும்ப வந்து ஒன்று சேருவதற்கான தருணமாக இருக்க போதுங்க. ஒருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம், திடீர்னு என்னவோ ஏதோ காரணத்துக்காக வந்து நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம், மறுபடியும் நாங்கள் வந்து ஒன்று சேர முடியாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது கட்டாயம் அந்த காலகட்டங்களில் மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு ஒரு குழப்ப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே நேரத்தில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணுங்க, நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழணும், அதாவது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கரெக்டாக நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் மேலோங்கும். அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் அப்படிங்கிறது வாங்குவீங்க. சொந்த இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் அல்லது புதிய இடம் வாங்குவதற்கான ஒரு முயற்சிகள், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த எல்லா முயற்சியுமே நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. பழைய வண்டி வச்சிட்ருக்கீங்க, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்குங்க. எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்ருக்குறோம், ரொம்ப நாளாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறோங்க, ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்காதான்னு யோசிக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அரசு துறையில் தேர்வுகளை வெற்றி அடைஞ்சு அரசு பதவிகளில் அமரக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்க போது கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. நீங்கள் பிடிச்ச துறையில் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகள், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கண்டிப்பாக ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. கரெக்டான ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், கரெக்டான விதத்தில் உடற்பயிற்சி, கரெக்டான நேரத்தில் தூங்குறது அப்படிங்கிறது உங்களை ஹெல்த்துக்கு நல்ல ஒரு விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இது வரைக்குமே வந்து எல்லா விதத்துலேயும் வந்து கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால நிறைய மன உளைச்சல்கள், நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் வந்திருக்குங்க. இந்த கடனால் நிறைய அவமானங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி நம்ம மற்றவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. 1000 2000 அப்படிங்கிறது கடன் வாங்க ஆரம்பித்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் வந்துட்டு இருந்தது. எல்லாமே தேவையில்லாத கடன் இல்லை, தேவைக்காக வாங்கின கடன் தான். அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எப்படியாவது இதுலேருந்து மீண்டு வரணும், பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு தீரணுங்க. இந்த பணத்தை கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இதை விட சந்தோஷமான ஒரு நிகழ்வு எதுவுமே இல்லை, நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடனை அடைப்பதற்கு உங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த பணம் வந்து உங்களுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாருக்காவது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உதவி பண்ணியிருக்கலாம், அந்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க. பணத்தை வந்து நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும், அந்த பணத்தை நீங்கள் அடைக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பேங்க் லோன் ப்ராசஸ் ஏதாவது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, பேங்க்லேருந்து எனக்கு இந்த பணம் கிடைச்சதுன்னா கூட இது எல்லாத்தையும் நான் கரெக்டான விதத்தில் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான டைமில் வந்து சேருங்க. எல்லா நிகழ்வுகளும் கரெக்டான காலகட்டங்களில் நடக்கும்போது நமக்கு இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலைகள், தேவையில்லாத சில குழப்பங்கள் வந்துகிட்டே இருந்ததுங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு தடையாகவே இருந்துகிட்டு இருந்தது. அது பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு வந்து சேர மாட்டேங்குதுங்க. அந்த சொத்துக்களில் தேவையில்லாத வில்லங்கங்கள் அப்படி ஏற்பட்டுருந்தது. இந்த வில்லங்கங்களால் உடன் பிறந்தவர்கள், உடன் பிறந்த சகோதரன் சகோதரி மத்தியில், பெற்றவங்க மத்தியில், கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத குழப்பங்கள் வந்துருச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எப்போ தான் தீரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டுங்க, ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டு இது மூலமாக இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே படிப்படியாக தீரும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அந்த நிலத்தினால சில அமைப்புகள் அப்படிங்கிறது யோகம் உருவாகும். அதை விற்றுட்டு புதுசாக ஒரு இடம் வாங்குறதோ அல்லது வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் கரெக்டான டைமில் செய்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் ஒப்பிட்டு பார்த்துட்டு அதற்குண்டான இப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட நம்பரை வந்து, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.